இப்போ லைன் மார்க் கலர் ஆப்ஷன் வந்து இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு லைன்னா சாலிட் இண்டிகேட்டர், அதோட இண்டிகேட்டர் வந்து இந்த சிம்பிளில் இருக்கும். அடுத்தது டாட்டடுனா 2 கோலன் செமிகோலன் வச்சிங்கன்னா அது டாட்டட். டேஷ் போட்டு ஒரு டாட் அது இங்கே இருக்கும். அடுத்தது டேஷட், ரெண்டு டேஷட். இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம்னா கமாண்டில் யூஸ் பண்ணுவோம், கமாண்ட் உள்ளார. அப்புறம் பாயிண்ட்டு, அதோட இண்டிகேட்டர் பாயிண்ட். சர்க்கிளுக்கு ஓ, எக்ஸ் மார்க்கு எக்ஸு, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ், ஸ்டார் அந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஸ்டாரு எல்லாம் கீபோர்டில் இருக்கும். ஸ்கொயர் எஸ்ஸு, டைமண்டு டி, டைமண்ட் சிம்பிள் வரணும்னா டின்னு கொடுக்கணும், ஸ்கொயர் சிம்பிள் வரணும்னா எஸ்ன்னு கொடுக்கணும். அப்போ வந்துடுச்சா? ஸ்டார் சிம்பிளை கொடுத்துடலாம். இந்த ஸ்டார் சிம்பிளை ஸ்கொயருக்குன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது என்னன்னு வரும், இந்த ஸ்கொயரை வந்து அதில் டெவலப் பண்ணும். டைமண்ட் எப்படி இருக்கும், இந்த மாடல் இருக்கும். ட்ரையாங்கிள் டவுன், லோயர் ட்ரையாங்கிள், அப்பர் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி சிம்பிளை கொடுக்கும். ட்ரையாங்கிள் லெஃப்ட் ட்ரையாங்கிள்னா இப்படி இருக்கும், செங்கோணம் கோணம். ரைட்டு ட்ரையாங்கிள்னா இந்த மாதிரி இருக்கும். அது பென்டகிராம்னா என்ன, எங்கோணம். இது பென்டோகிராம். சரியா வரல. ஹெக்ஸோகிராம் அது மாதிரி தான், இதே மாதிரி தான், அதே ஹெக்ஸோகிராம். இது மாதிரி ஹெக்ஸோகான். ஓகேவா? இதெல்லாம் வந்து இதை இண்டிகேட் பண்ணும். இப்போ அடுத்ததா கலரோட இண்டிகேட்டர். ப்ளூனா பின்னு கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலர், க்ரீன்னா ஜி, க்ரீன் கலர், ரெட்டுனா ஆர், ரெட் கலர், கேயான்னா சி, மெஜெண்டானா எம், எல்லோனா ஒய், பிளாக்னா கே. ப்ளூவும் பிளாக்கும் ஒரே லெட்டரில் ஆரம்பிக்கிறதுனால ப்ளூக்கு பி, பிளாக்குக்கு கே. அந்த இதில் இண்டிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே எங்கே இருக்கும்னா கமாண்டில் இருக்கும். நீங்கள் கமாண்டில் இந்த மாதிரி லைன் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாலிட் லைன்னா சிங்கிள் லைன். அப்போ அந்த லைன் எப்படி இருக்குன்னா ஒரே லைனாக இருக்கும். ஃபஸ்ட்டு சாலிட், அதாவது சின்ன டாட் லைன்லாம் வந்து இப்படி இருக்கும். இது சாலிட் லைனு. டாட்டட்னா லைன் வந்து அப்படியே புள்ளியாக வரும், டாட்டட் லைன். டாட்னா ஒரு டேஷ் ஒரு டாட், ஒரு டேஷ் ஒரு டாட், ஒரு டேஷ் ஒரு டாட், இந்த மாதிரி லைனை இண்டிகேட் பண்ணும். டேஷ்டுனா சின்ன டேஷாக 2 அப்படியே வரிசையாக இருக்கும். சாலிட் லைன்னா இதுதான் எக்ஸாம்பிளுக்கு. சரியா? சாலிட் லைன்னா ஒரே லைனாக வரும். டாட்டட் லைன்னா இந்த மாதிரி புள்ளியாக வரும். டாட்னா டேஷ் நடுவில் ஒரு டாட், டேஷ் நடுவில் ஒரு டாட்டாக வரும். டேஷ்னா அந்த மாதிரி இடையில பிட்டாக வந்துடும். இந்த மாதிரி இடையில பிட்டாக வந்துடும். ஓகேவா? இது லைனுக்கு. அடுத்ததாக பாயிண்ட் டைப். இது லைனுக்கு, பாயிண்ட் டைப்புக்கு ரெண்டாவது அங்கே இருக்குல்ல, அந்த இதுதான் பாயிண்ட் டைப்புக்கு. பாயிண்டாக வரணும்னா பாயிண்ட்டு, சர்க்கிளாக வரணும்னா அந்த ஜீரோ அல்லது ஓ, எக்ஸ் மார்க்னா எக்ஸு, ப்ளஸ்னா ப்ளஸ், ஸ்டார்னா இது, இந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? கலருக்கு அதே மாதிரி ப்ளூனா பி, க்ரீன்னா ஜி, ரெட்னா ஆர், கிரேயான்னா சி, மெஜெண்டானா எம், எல்லோனா ஒய், பிளாக்னா கே. இது மட்டும் அது கலரோட லைனு. அடுத்தது என்னது, பாயிண்ட் டைப்பு, அதாவது மார்க்கு. அடுத்தது கலர். இது ஆப்ஷன்லாம் வந்து இதுதான். இது முக்கியமான 10 மார்க்கு. ஃபஸ்ட்டு டைம் 10 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. பாக்ஸ் மட்டும் போட்டால் போதும். எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த இதை எழுதி. முக்கியமானது மட்டும்தான். இங்கே
நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதை அப்படியே எழுதி வைங்க. ஏன்னா முக்கியமானது மட்டும்தான் நோட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. லைன் கலர் அண்டு மார்க் ஸ்டைல்னால் லைன் கலர் மார்க் ஸ்டைல்னால் நேராக நீங்கள் இந்த டேபிளில் போட்டு ஃபஸ்ட்டு லைனோட டைப்பு, அடுத்தது அதோட இண்டிகேட்டர், அடுத்தது பாயிண்ட் டைப்பு அதோட இண்டிகேட்டர், அடுத்தது கலரு அதோட இண்டிகேட்டர். ஓகேவா? இதெல்லாம் வந்து மேட்லாப் கமாண்டில் நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணுறீங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட டைப்ஸு தான் இங்கே மேலே முன்னாடி இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த முடிஞ்சோன்னே மறுபடியும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. 10 நிமிஷம் இருக்குது லாஸ்ட்டு. இடையில கட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்துடுங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ லைன் மார்க்கு கலர் ஸ்டைலுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா இந்த ப்ளோட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா அந்த இந்த சிம்பிள் போடணும், அப்போஸ்ட்ரோபி கோலன் ஓகே கமா எக்ஸ் கமா ஒய் ஸ்டார் 2 ஸ்டார் 2னா இந்த ஸ்டார் ஆப்ரேட்டர், இந்த கோலன்னா என்னது டேஷ், டாட்டட்னா டபுள் 2 கோலன் வச்சுருக்கணும்ல, டாட்டட்னா கோலன் வச்சுருக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு கோலன் ஓகே. அடுத்து எக்ஸ் கமா ஒய் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டாருங்கிறது இது ஸ்டார்னா என்ன, அதோட பாயிண்ட் டைப்பு ஸ்டார். ஓகேவா? அடுத்தது கமா டேஷ் டேஷ், அதாவது டேஷ்டுன்னு கொடுத்துருக்காங்க, 2 டேஷ் கொடுத்துருக்காங்களா இங்கே, டேஷ் டேஷ் எக்ஸ்ஆர். அடுத்தது எக்ஸ் காமா ஒய் பை 2 கமா டேஷ் சிங்கிள் டேஷ், அப்போ சாலிடு, அதோட லைன் டைப் வந்து சாலிடு இப்படி இருக்கும். இப்போ இதோட கிராஃபை எடுத்திங்கன்னா கிராஃபை ஃபோட்டோ எடுக்கலையோ, அப்படியே இருங்க. இதில் தெரியுதா? ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற லைன் வந்து இது சாலிடு லைன், மேலே இருக்கிறது டாட் லைன், அதில் நோட் பண்ணியிருக்க பாயிண்ட் வந்து சர்க்கிள், அதுக்கு மேலே இது டேஷ் டேஷ் லைனு, அதில் ஸ்லாஷுங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த கமாண்டுக்கு, இதுதான் அந்த இது. ஓகேவா? ஆமாம், அது எடுக்க மறந்துட்டேன். இப்போ கட் ஆயிரும்.